8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ ஓணம் அடுத்தால வருது பாருங்க. ஓணத்துக்கு ஓணம் கேரளாக்காரங்களுக்கு தான் ஸ்பெஷல் இல்லை, எல்லாருமே செய்யலாம். ஓணத்துக்கு ஸ்பெஷல்னா அங்கே உங்களுக்கு அடை பாயசம் சொல்லுவாங்க, அடை பிரதமன்னு சொல்லுவாங்க. அந்த அடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுதான் பாருங்க, நான் கையை வச்சு உடச்சி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பெருசு பெருசாக இருக்கும். இதை நம்ம இப்போ சாதம் வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். வாங்க. தண்ணி ஊற்றிக்கிறேன், நல்லா கொதிக்கட்டு. இந்த அடை நான் ஒரு 150 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்வோம், அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் அந்த வெல்லத்தை நல்லா உடச்சிருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கரைச்சி மண் இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பாகு வெல்லம்னு கடையில் கேட்டு வாங்கணும். அப்படி வாங்கினா தான் அது நல்ல கலராக இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாமா? நம்ம அடை வேகிறதுக்கல்ல நம்ம இதை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் மண் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம இப்போ அரிசி போட்டு கொதிக்க விட்டு வடித்து எடுப்போம்ல, அதே மாதிரி இதை நம்ம வடித்து எடுக்க போகிறோம். அப்போ தான் இது ஒன்று ஒட்டாமல் நல்ல இதாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சாதம் கொதிச்சு வருது பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். இது நல்ல இப்போ இந்த அடை பாருங்க, இப்போ எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும். நம்ம அந்த இதெல்லாம் பாஸ்தாலாம் வேக வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ரொம்பையும் குழையாமல் நம்ம இந்த அரை வேக்கால வேக வைக்கணும். மறுபடியும் நீ தேங்காய் பாலை நம்ம வேக வைப்போம். இப்போ இந்த பதத்துக்கே நம்ம வடிச்சிடலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் சூட்டோடு வச்சோம்னா. இப்போ அப்படி உதிரியாக கிடைக்கும், அதுக்காக தான். இந்த பாத்திரம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால நான் இதுலேயே நான் திருப்பி பண்ணுறேன். இப்போ நம்ம வடிகட்ட அந்த அடையெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்படி உருத்து விட்டோம்னு வச்சிங்களேன், நல்லா உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா? இப்படி போட்டுருங்க. இது நான் ஒரு தேங்காவை புழிஞ்சி இதில் 2ஆம் பால், இந்த பாலை நான் இதில் ஊற்றுறேன். இந்த பால்லேயே இந்த அடை வேகட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இது ஒரு கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்க்கலாம். நான் ஆல்ரெடி ஜவ்வரிசி ஒரு கை எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம், வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இதில் போடுறோம். இப்போ இந்த ஜவ்வரிசியும் இதுவும் சேர்ந்து இந்த தேங்காய் பாலில் வேகட்டும். இங்கே பாருங்கள், நம்ம சுடுதண்ணில் போட்டதுனால அது கொஞ்சம் வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த தேங்காய் பாலே இந்த ஜவ்வரிசியும் வெந்துடும். நான் 2ஆம் பால் உங்களுக்கு 2 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அதுக்குள்ளே பாதி அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா உறிஞ்சிச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ஜவ்வரிசியும் இதுவும் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா நம்ம வெள்ளை கரைசல் ஊற்றும் போது இந்த மாதிரி வெந்திருக்குது, அது ஊற்றணுன்னா கொஞ்சம் அப்படியே தேறின மாதிரி ஆகிடும் பாருங்கள். இப்போ ஜவ்வரிசியும் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? வெந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளை கரைசலை சேர்ப்போம். ஆல்ரெடி நான் வாங்கின அந்த வெல்லம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் அந்த நல்ல பாகு வெல்லம் கடையில் கேட்டிருந்தேன், கிடைக்கல. கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி இருக்குது. இந்த பாகு வெல்லம் கலர் நல்ல ஒரு மாதிரி பாகு கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த வெள்ளத்தில் செஞ்சோன்னு வச்சிங்களேன், கலரே நல்லா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இது பாருங்களேன், மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாகு கரைசலில் இந்த வெள்ளை தண்ணி இருக்குது பாருங்கள், இதில் கொஞ்சம் நேரம் அது வேகட்டு. இப்போ ஏலக்காய் தூள் போட்டலாமா? நான் ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய். இல்லைன்னா ஒரு 5 ஏலக்காவை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு சர்க்கரை போட்டு அதில் அடித்து நல்லா இதே மாதிரி தூள் பண்ணி வச்சுருங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் போடுறேன்.
இந்த வெள்ளை கலசல்லையே இந்த சுக்குத்தூள் ஏலக்காய் தூளோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் பாலை ஊற்றி உடனே இறக்கிடணும். பாருங்கள், இப்போ கலர்லாம் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா? நல்ல இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம முதல் பாலை ஊற்றலாம். ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலான்னு. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தாளிப்பு இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா? இதை அதில் போட்டு நான் சின்ன சின்ன பல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை அதில் போட்டு நம்ம வறுத்துடலாம். நல்லா அந்த தேங்காய் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே வத்த அதே நெய்யில் முந்திரியை ஒரு கை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் பாருங்க, போட்டுக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே நான் கொஞ்சம் திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவேன். நெய் நல்லா பொரிஞ்சு வரட்டு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இதில் கொட்டிடலாம். திக்காக க்ரீமியாக கொஞ்சம் தேங்காய் பால் 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் 100 மில்லி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ. இது இப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லேட் ஆனோன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போவே வாசனை மூக்கை துளைக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு அப்பளத்தையும் நொறுக்கி போட்டு இந்த பாயசத்தை குடிச்சோன்னு வச்சிங்களேன், எம்மே அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டு நாக்கில் நிற்கும் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் கேரளா ஸ்பெஷல் அடை பாயசம் செஞ்சு சூப்பராக அசத்துங்க. ஓகேங்களா? தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாய்.